இதுவரை நான் சுமந்த இந்த பாரத்தை இப்ப என் பாரம் அப்பா கையில போயிடுச்சு. பாரம் அவர் கையில போயிடுச்சுன்னா பரத்திலிருந்து எனக்கான பதில் வரும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் இங்க இறக்கி வைக்கிற காரியத்தை திரும்ப வீட்டுல போய் நான் ஃபீல் பண்றேன்னா திரும்ப நான் எடுத்துட்டு தான் போறேன். சீஷர்கள் அவர் கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு சீஷர்கள் இப்படி நடக்குமா? இல்ல ஆண்டவர் பந்தியில உட்கார வை. சீஷர்களோட இல்ல ஆண்டவர் 5000 மாத்துக்க நிக்கல, போய் பந்தியில உட்கார வைக்கிறாங்க. பந்தியில உட்கார வைக்கிறாங்க. ஏன் கரத்துல இருக்கு வரதான் இந்த விஷயம் கேள்வி. அவர் கரத்துல போயிடுச்சுன்னா விஷயம் பதில் தான். ஆமென். எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் நம்புற என் விஷயம் என் கரத்துல இருக்கிறது வரதான் கேள்வி. அவர் கரத்துல போயிடுச்சுன்னா இதுக்கு பதில் வரும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் இந்த கால நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். glory ஷாராபாலா கதரிமன ஹந்தல. ஆமென். யோசபாத்திட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். பதில் வருகிறது வரை அவனுக்கு கேள்வி எப்படி ஆண்டவரே. ஆமென். 2 நாளாகும் 20வது அதிகாரம் தெரிந்த வார்த்தைகளானாலும் இந்த காலையில் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தான் நினைவுபடுத்தினார். ஆமென். ராஜாக்கள் எல்லாரும் ஆமென். 1வது வசனம் சொல்லப்படும் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். 2 நாளாகமம் 21. ஆமென். யோசபாத் இதை கேள்விப்பட்டு பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான் என்று 3வது வசனம். இப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆண்டவரே நிற்க பலன் இல்லப்பா, ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல, நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது கர்த்தர் எழுந்தருளுகிறார். 14வது வசனத்திலிருந்து ஆமென். கர்த்தருடைய ஆவி இறங்கி 15வது வசனத்தை பாருங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது அப்படின்னார். சொல்லிட்டு அடுத்து சொல்ற, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். திரும்ப சொல்ற, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாரு? நீங்க போய் பாடுங்கன்னு சொல்றாரா, நீங்க எதிராய் புறப்படுங்கன்றாரா? எதிராய் புறப்படுங்க அப்படின்றார். ஆனா யோசபாத் அடுத்து என்ன செய்யறாரு? ஆமென். 18, 19, 20 வசனங்களை பார்த்தீங்கன்னா தரை மட்டும் முகம் குனிந்து பணிந்து யூதா கோத்திரத்தார் எல்லாரையும் பணிந்து கொள்ள தாழ விழ வைக்கிறான். அடுத்து ஆமென் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதிக்க தொடங்குகிறார்கள். இன்னும் ஜெயம் வரல, இன்னும் ஜெயம் வரல. ஆமென். ஆண்டவரும் சொன்னது நீ போய் துதிக்க தொடங்கிற அப்படியும் சொல்லல. நீ எதிராய் போ அப்படின்றார், எதிராய் போ. ஆனா யோசபாத் துதிக்க தொடங்குறார், ஆர்ப்பரிக்க தொடங்குறார். கொஞ்சம் முன்னாடி தான் பயந்து புலம்பிட்டு இருந்தவர் இப்ப துதிக்க தொடங்கிட்டார். அதாவது எப்படிப்பட்ட துதினா, ஜெயம் வந்த பிறகு ஒரு துதி வரும்ல, அந்த துதி ஜெயம் வரதுக்கு முன்னாடியே துதிக்கிறான். ஹல்லேலூயா. அதான் கம்பீரமாய் துதித்தார்கள், சும்மா துதிக்கல. அந்த கம்பீர துதிங்கிறது ராஜாவின் கம்பீரம் அந்த ஜெயத்துல வெளிப்படுறது போல அந்த கம்பீர துதி எழும்புது. இனி யுத்தமே நடக்கல. ஹல்லேலூயா. ஆனா யோசபாத் துதிக்கிறதற்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்தி 21 சொல்லப்படுகிறது. ஆமென். அவன் ஜனத்தோட ஆலோசனைப்படி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினா. எங்க நிறுத்தினா? யுத்தத்துல பாட்டுக்காரர்களை நிறுத்தினான். யோசபாத்து பயந்திருந்த நீ பாடுறதுக்கு ரீசன் என்ன? ஆமென். என் விஷயம் அவர் கையில போயிடுச்சு. இனி ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதல்ல, ஜெயம்தான். இனி நடக்குமா நடக்காதல்ல, நடக்கும். காரணம் என் கரம் அல்ல, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று காண வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசபாத் அடுத்து எதுல துதிக்க தொடங்குறார்? துதிக்க தொடங்குறார். இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்கிற உள்ளமே, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி இதுதான், நான் அவர் கையில ஷிஃப்ட் பண்ணிட்டேனா?
என் விஷயத்தை அவர் கையில் எடுத்துட்டாரா? கையில் எடுத்த பிறகு ஆமா நடக்குமா? ஆண்டவர் சொல்ல பந்தியில் உட்கார வை. பந்தியில் உட்கார வைக்கிறாங்க. ஃபுட்டு ரெடி. ஆமா, பக்கத்தில் சொல்லுங்க ஃபுட்டு ரெடி. இப்போ தர மாட்டேன், சரியா? வீட்டில் போய் சாப்பிட்டுடுங்க. ஓ, இது ஃபாஸ்டிங் டேஸில் சாப்பிடாதீங்க. ஆகஸ்ட் முடியும் போது எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுப்பா. ஃபுட்டு ரெடி, ஃபுட்டு ரெடி. ஆமென். மகிமையின் ராஜனின் மகத்துவம், மாம்சமான கண்கள் இன்னும் என் கையிலே வச்சுட்டு, என் கையில் இருக்குதுன்னா நான் புலம்பு தொடங்குவேன். அவர் கையில் மாற்றிடுச்சுன்னா நான் வந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என் கையில் வச்சுட்டு கர்த்தர் செய்வார். கொடுத்துட்டீங்களா? அடுத்து விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணுங்க. ஆமென். மகிமையின் ராஜன் மகத்துவங்கள், மாம்சமான கண்கள் காணும், அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த காலை நேரத்தில் நம்பி சொல்ல போறீங்க, என் விஷயம் அப்பா கையில போயிடுச்சு, இனி நான் எதை குறித்து கலங்க தேவையில்லை. யுத்தம் பண்ணுவது நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போட. நீ அல்ல யுத்தம் பண்ணுவது உன் விஷயத்துல, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யுத்தம் பண்றார். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் செஞ்ச காரியம், ஆமென், அவர் கையில கொடுத்த பிறகு அப்படி பேசாம ஒதுங்கிட்டான், பேசாம இருந்துட்டான். பந்தியில மட்டும் ஜனத்தை ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. பந்தியில உட்கார வைக்கும் போதெல்லாம் ஒருவேளை நம்மள மாதிரி மக்கள் கேட்டிருக்கோம், என்ன சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இந்த வனாந்தரத்தில். அவன் சீஷர்கள் யாரை கை காட்டியிருப்பாங்க தெரியுமா? அப்படி அவர் கை, அவர் கை. ஆமென். இந்த உங்களை யாரெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அப்படி மேலே கை காட்டிருங்க. அவன் இப்படி பார்ப்பாங்க, அவ்வளோதான். அப்படி பேசாமலே போயிடுவான். நீங்கள் எதுவும் பேசாதீங்க. ஆமாம். ஐயோ, அவங்க இப்படி கொஸ்டின் கேட்ட, என்ன கொஸ்டின் கேட்டாலும் அங்கே பாருங்க, அங்கே அவர் கையில் இருக்கு. என் கையில் இருந்தால் நான் பதில் சொல்லணும், அவர் கையில் இருந்தால் அவர் பதில் சொல்லுவார். எனக்கா என் அப்பா பதில் சொல்லுவார். என் விஷயம் அப்பா கையில் இருக்குது. அமர்ந்து காத்திருப்பே அவர் மகிமையை. ஆமென். அமர்ந்து. ஹல்லேலூயா. ஆமென். உங்க விஷயம் யார் கையில் இருக்கு? எந்த அப்பா? ஏசப்பா. அப்பா கையில் இருக்கு. அவர் கையில் கொடுத்துட்டீங்களா? யார் கேட்டா சொல்ல, அப்பா, அப்பா கையில் இருக்கு. எதுனாலும் அப்பா கிட்ட கேட்டுருவாங்க, அவர் செய்வார். என் அப்பாவை பத்தி எனக்கு நம்பிக்கை உண்டு. என் இரத்தத்தால் மீட்ட என் தகப்பனை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. என் மேல அளவு கடந்த பாச வைத்த அப்பாவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. என் அப்பா கையில விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த பாடலை அமர்ந்து காத்திருப்பேன், அப்பா சமூகத்தில் இருக்கிறேன், அவர் கையில என் விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. என் விஷயம் பரத்திலிருந்து வரும், அவர் கரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட இந்த பாடலை பாடும்போது இந்த ஃபெய்த்தோட யோசபாத்தை போல ஆர்ப்பரித்து பாட போறீங்க. கம்பீரம் நடந்து விட்டது என்கிற சந்தோஷத்தோட கர்த்தர் நிச்சயமா இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை ஆவியானவர் அதிகமாக இடைப்பட்டதுனால தைரியமா சொல்றேன். ஆமென். ரெடி ஆகி விட்டது. உன்னை உட்கார வைத்தது வீண் போகல, காத்திருக்க வைத்தது வீண் போகல. நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு, இது மகிமை விளங்கும் நாட்கள். மகிமை விளங்கும் நாட்கள் இது, கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும் நாட்கள் இது, கர்த்தர் என் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர். பாடுகள். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவேன். அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை. ஒரு விசை கூட அமர்ந்து காத்திருப்பேன். பந்தியில உட்காரு, உனக்கானது ரெடி ஆகுது. அமர்ந்து காத்திருப்பேன். அவர் பாடுகள். தண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுவே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளி
கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே ராஜாவின் மகிமை வெளிப்படும். மகிமை ராஜனின் மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். ஆமென். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள் மாம்சமான பாடல். அமர்ந்து காத்திருப்பே, அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே. அவமானங்கள் நிறைந்த என்னை, அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் சொல்லுங்க. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். ஆமென். மகிமையின் தேவனி அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையே. சியோனே, உனக்கானது ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. நீ பார்க்கிற நாள் இது. ஹல்லேலூயா. மூடிய வாசல் திறந்திடுவே. முன்னே பாதை முடியாது என்ற சொற்கள் எல்லாம் முடிந்ததே என்று மாறிடுவே.